வண்டியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். நான் அனந்தபுரி வண்டி வந்து மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு தொந்தரவு அப்படின்னா, திருநெல்வேலியிலேருந்து இப்போ திருவனந்தபுரத்துக்கு போயிட்டுருக்கிறேன் நான். வண்டி சுத்தமே இல்லை. சாயங்காலம் கொல்லத்துலேருந்து கிளம்பி வர்ற வண்டி சுத்தமே இல்லை. அதில் ஏண்டா ஏறுவோங்கிற அளவுக்கு வெறுப்பாக இருக்குது. ஏசி கோச்சுமே அப்படி தான் இருக்குது. மக்கள் இப்போ எல்லாருமே ட்ரெயின் தான் விரும்புகிறாங்க. ரிசர்வேஷன் கோச்சில் ஃபுல்லாக மூட்டை முடிச்சுக்கூட ஏறிடுறாங்களா. சரி 2 டிக்கெட் 5 டிக்கெட் ஏறுறாங்க. அதில் 2 டிக்கெட் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கல, 3 டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஆனால் மற்ற 2 டிக்கெட் இறங்க சொல்லி போக்குவரத்துக்கு மக்களுக்கு மற்ற பையனுக்கு இடையூறாகவே இருக்கிறாங்க. எல்லா பையனுக்குமே அப்படி தான் இருக்கிறாங்க. சரி ஒருத்தரை வழி அனுப்புவதற்கு 10 பேர் வராங்க. அது ஏறுறவங்களுக்கு இடையூறாக இருக்குது. சரி அடுத்த இதில் வருவாங்களேங்கிறத யோசிக்க மாட்டாங்க. அவங்க ஏறி படுத்துக்கிறதாங்க வச்சுக்கிறதாங்க. ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து அன்ரிசர்வ் மாதிரி ஏறுறாங்களா, இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அன்ரிசர்வில் பாதி பேர் டிக்கெட் எடுக்கிறதே கிடையாது பொதுவாகவே. ஆமாம், அவங்களே என்ன செய்கிறாங்க, அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு ரிசர்வேஷன் கோச்சில் ஏறுறாங்க. டிடிஆர் வந்து டிடிஆரோ சரி கட்டல. டிடிஆர் ஒன்றும் சரி கட்டல. அவங்கள ஒன்றும் கேட்க முடியல. டிடிஆர் சொன்ன இங்கே போனால் அங்கே மாற்றி அடுத்த கோச்சுக்கு ஓடிடுறாங்க. இல்லைன்னா பாத்ரூமில் ஒழிஞ்சிக்கிட்டுதாங்க. இதே பழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இது வந்து நான் எல்லா லைன்லையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோலையும் பார்த்துருக்கேன், நம்ம நண்பர்கள் வீடியோலையும் நான் பார்த்துருக்கேன். சம்மந்தம் இல்லாமல் மேலே ஏறி வந்து படுத்துக்கிறாங்க. அவங்க என்னமோ ரிசர்வ் பண்ணிட்டு வந்த மாதிரி நம்ம இறங்கி போனாலும் பிரச்சனை பண்ணுறாங்க. நமக்கு வெளியூர் தெரியாத ஊரில் இந்தி அந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு ஒன்றும் தெரியறதில்லை. கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம கேரளாவில் இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயுமே உண்டு. இது என்ன பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சொல்யூஷன் இல்லை கேட்டால் உடனே ரயில்வே கேட்டால் சொல்லுறாங்க. டிடிஏ சில நேரம் டிடிஏ வரவே கிடையாது. கேட்டால் ரயில்வே ஆள் பற்றாக்குறை. எதுக்கு எங்கே கேட்டாலும் ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருக்கிறவங்க வச்சு சமாளிக்கணும். இருக்கிற ஒரு டிடிஆர் ஒரு ட்ரெயின் ஓடுதுன்னா ஒரு பெண்ணுக்கு மேக்ஸ் குறைஞ்சி 20 பெட்டி இருக்குது. ஸ்லீப்பர் கோச்சுக்கு ஒரு 4 டிடிஆர் போடலாம். 2 பேர் தான் பார்க்க வேண்டியது. அவங்களுக்கு அதெல்லாம் வேலை. ரயில்வே ஸ்டாஃபுக்கு என்ன வேலை? இதுதானே வேலை. பார்த்து ஒழுங்குபடுத்தலாம். பண்ணுறதே கிடையாது. அண்டர்சர்பிட்டில் கேட்கவே வேண்டாம், நுழைய விட மாட்டேங்கிறாங்க. இதில் வடநாட்டுக்காரங்க ரொம்ப தொந்தரவு. அவங்க தொந்தரவு தான் அநியாயம். வைக்கிறாங்க பிடிச்சி எங்கள் பார்த்தாலும் பார்க்க போய் துப்பிடுதானுங்க. நம்ம தமிழர்கள் வர ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்க. தமிழர்கள் வேலை பார்க்க ரொம்ப வலிக்குது. நம்ம அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்துருந்தோமா ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமாம், அவனுக்கு வந்து சாப்பாடு தொங்க இடம் கொடுத்தா போதும். சாப்பாடுக்கு இடம் கொடுத்தா சாப்பாடும் தங்க இடம் கொடுத்தா போதும். வந்து குவிஞ்சிட்டே இருக்கான். நம்ம தமிழ்நாடும் சரி ரொம்ப மோசமாக போச்சு. தமிழக வேலையே பார்க்க மாட்டாங்க. ஒருத்தனும் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டானுங்க. மதுக்கூடன்னு இல்லை, இலவசம் சொல்லி கழிவாகி போச்சு. ரொம்ப இலவசம் கொடுத்து ரொம்ப மோசமாக்கிட்டாங்க. பெண்களை கேட்கவே வேண்டாம். எந்த இடத்துல ஓசை கிடைக்கான்னு தான் பார்க்குறாங்க. ஆமாம், சரி அரசு பஸ்ஸை பார்த்தீங்கன்னா அதை விட மோசமாக இருக்குது. அரசு பஸ்ஸாக அதில் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. கைப்பிடி பிடிச்சா கையோடு வந்துடுது. பஸ்ஸில் ஏறினா காலை தகர வெட்டிடுது. மேலே பிடிக்க முடியலை. ஆமாம், என்ன செய்யணும் தெரியல. நான் நாசமாக தான் போயிட்டுருக்குது. அதாவது நம்ம அந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கொஞ்சம் வேறையாக இருக்குது. மாற்றவே முடியாது. அப்போ இந்த பூனைக்கு யார் தான் மணிக்கட்டுறது? ஒவ்வொருத்தரும் அவனவனாக உணரணும். அவரவராக உணர்ந்து பாதிக்குமாம்மா. இப்போ பாருங்கள், சமீபத்தில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சுது. எல்லாம் அப்படி இப்படின்னாங்க. 40 பேர் வந்திருக்காங்க. ஏதோ பிரயோஜனம் கிடையாது. அப்படி நாங்கள் ஒன்றும் வழியே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவனவனா சுய ஒழுக்கத்தோடு சரி நம்ம ஒழுங்காக போகிறோமே வைக்கிறோமே நான் செய்யணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் வரணும். கேட்குறது வந்து ஒழுங்காக இன்னும் ஆய்வு செஞ்சு எங்களுக்கு நல்ல சௌகரியங்கள் செஞ்சு தரணும்னு சொல்லுங்கள். எம்பி திருநெல்வேலியில் இப்போது டாய்லெட்டை தான் முதல்லவே பார்த்து சரியில்லை, கதவு சரியில்லை, தாழ்பால் சரியில்லை, சுத்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேல் பயணிகளோட பிரயாண பெட்டியில் திருவனந்தபுரம் வரைக்கும் இந்த வண்டியில் பிரயாணம் பண்ணி இதோட சௌரிய குறைவான இந்த சூழல்களை அவர் உணரணும். அவர் காரிலே பிரயாணம் பண்ணுறது வந்து சிரமம். மக்களாக பிரயாணம் பண்ணி இந்த சிரமத்தை நீக்கினா ரொம்ப பொருத்தமாக இருக்கும். மறுபடியும் அவர் வரதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ரைட், நன்றி. இந்த புது பஸ் ஸ்டாண்டு இப்போ வந்திருக்கு இல்லையா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா?
எந்த புது பஸ் ஸ்டாண்டு? நம்ம ஜங்ஷன். ஜங்ஷன்னா ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு. ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு கல்லூரியாக திறக்கலாம் பின்னாடி வேலை கல்லூரிகள் மனோ கல்லூரின்னு அங்கே திறக்கலாம். அந்த 3 மாடி கட்டிடத்தை கல்லூரிக்கு வாடகை விடலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு ஒன்றும் செட் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸு பூரா வெளியே தானே நிற்கி. அதை தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு பஸ்ஸு வந்து தென்காசி மேற்கு போகக்கூடிய பாவநாசம் பூராமே நியாஸ் ஹோட்டல் அந்த கரூர் வைசியா பேங்க் பக்கம் தான் நிற்கி. அதாவது அரசன் ஸ்வீட் பேக்கரி பக்கம் நிற்கி. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு கட்டி என்ன பிரயோஜனம்? பயணிகளை உள்ளே ஏற்றிட்டு போகிறது தானே பஸ் நிலையங்க. பஸ் நிலையத்துக்குள்ளே வந்து தானே பயணிகளை ஏற்றிட்டு போக முடியும். பார்த்தேன், பார்க்கணும். வெளியே மறுபடியும் இடையூறு வருது. நிற்கிறாங்க. அதாவது அந்த ரோடு குறுகி போச்சு. அதனால் அதை சரி பார்க்கணும். மேயர் ராமகிருஷ்ணன் நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட நேரடியாக நான் பேசுகிறேன், எம்எல்ஏட்டையும் பேசுகிறேன். சரி சரி. ஆமாம், நீங்கள் இதை கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணுங்கள். ரைட், நன்றி, வணக்கம். கண்டிப்பாக. ரைட். திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் பற்றி கேட்டீங்க. அது சுத்த கிரிமினல் வேஸ்ட்டு. அதாவது எந்த அரசு லோக்கலில் உள்ள சிட்டி பஸ் மட்டும்தான் வருது. இப்போ தென்காசி பஸ்ஸும் சரி, மதுரை பஸ்ஸுங்கெல்லாம் உள்ளே வரலாம். ஏன்னா எல்லாம் பைபாஸ் வழியாக போயிடுது, வண்ணாப்பட்ட வழியாக போயிடுது. தென்காசி பஸ் மட்டும் உள்ளே வருது. அது வந்து ஒரு 2 நிமிஷம் நின்று போகலாம். மதுரை போகிற பஸ்ஸுமே இப்படி வரலாம். ஏன்னா வேறு ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் கிடக்குது. சரி, அதை விடுங்க. ஆவணி பஸ்ஸில் போகிறவங்க பாளைய பஸ் ஸ்டாண்டு போக வேண்டியது, புது பஸ் ஸ்டாண்டு போக வேண்டியிருக்குது. அங்கேயும் வெளியே காற்றா கிடக்க வேண்டியிருக்குது. இந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லேயே ரைட் சைடில் வெளியே ராஜா பில்டிங்கில் இடம் ஃப்ரீயாக இருக்குது. அங்கே நிப்பாட்டி ஏறலாம். ஓ ஆமாம், கோப்டெக்ஸுக்கு எதிரில் ராஜா பில்டிங் பக்கத்தில் இது ஆப்போசிட் சைடில் ஃப்ரீயாக இருக்குது, இடம் இருக்குது. ஆம்பளி பஸ்ஸில் அங்கே வரலாம். மெனக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தருமே டவுன்லேருந்து வெளியூர்லேருந்து வரவங்க பூரா அங்கே போய் நின்று அங்கேயே வெளியில் காற்று கிடக்க வேண்டியிருக்குது ஆம்பளி பஸ்ஸுக்காக. புது பஸ் ஸ்டாண்டில், வைந்தாங்குளம் புது பஸ் ஸ்டாண்டில் ஆம்பளி பஸ் கேட்க போகிறவங்க, தனியார் பேரில் போகிறவங்க ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்குது. இங்கேயே வரலாம், எல்லா பஸ்ஸுமே வெளில வரலாம். கடைகள்லாம் ஒரு கடையில் திறந்து கிடக்குது. குறிப்பாக அந்த இடங்களில் வந்து காதலர் பூங்கா ஆகிட்டு. ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு காதலர் பூங்கா தெரியுது. பெரிய போட்டுக்கு சேரில் பூரா வாலிப பிள்ளைகளும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாக அண்ணன் சொன்ன மாதிரி காலேஜுக்கு ஏதாவது வாடகை பண்ணலாம். அப்படிதான் தெரியுது. அப்படிதான் வாடகை தெரியுது. 3 நிலை உள்ள ஆமாம், அடுக்கு மாடி தேவையே இல்லை. சரி, என்ன செய்ய முடியும், கட்டிட்டாங்க. ஆதங்கத்தெல்லாம் நம்ம கொட்டலாமா? சரி, பார்த்து கரெக்டாக அவங்க செய்யணும். ரைட்டு. இதுக்கு மேலே பஸ்ஸு வெளியே போகிறது, டவுன் பஸ் வெளியே போகிற இடத்துலையும் ஒரு பெரிய பள்ளங்கள் கிடக்குது. வெளியே போகிற இடத்துலையும் பள்ளம் கிடக்குது. பஸ் ஸ்டாண்டு உள்ளே வர இடத்துலையும் பள்ளம் இருக்குது. அதை சரி பண்ணவே மாட்டேங்காங்க. டொமுக்குன்னு உள்ளே இறங்கி பாதி பயணிகள் காயத்தோடு தான் இறங்கி போயிட்டுருக்குறாங்க. ஆமாம், அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும். இலவச பஸ்ஸுங்கிறாங்களே, இந்த டிரைவர்லாம் இலவச பஸ்ஸு அரசு பஸ் டிரைவர்லாம் என்ன செய்கிறாங்க, எடுத்த உடனே சர்ன்னு பாஞ்சு ஓடிடுறாங்க. பொம்பளை அதுக்கப்புறம் பெண்கள் வந்து இப்போ தடுமாடி எங்கே நிற்க தேடி ஓடி வராங்களா, நிற்கவே மாட்டேங்கிறாங்க. தனியார் பஸ்காரங்க இவங்களை சரி கட்டுற மாதிரி ஒரு புகார் வந்திருக்குது. கொஞ்சம் சரிப்படுத்தணும். அரசு பஸ்காரங்க இலவச பஸ்ஸில் போட்டு வேண்டாம், இலவச பஸ் ஏற்றிருக்கிறாரு, மக்கள் பயன்படுத்தி விட்டுருக்காரு, ஏற்றே மாட்டாங்க. டிரைவர் கண்டக்டர் கண்டுக்கிட்டே மாட்டேங்காங்க. அவங்க பாட்டுக்கு எடுத்துக்கு போயிட்டாங்க. கேட்டால் அந்த பயணிகளுடைய பெண்களை தான் ஏசுகிறாங்க. என்னம்மா எவ்வளோ நினச்சிட்டு சத்தம் போடுறாங்க. அவங்க பஸ்ஸை தேடி பார்க்கக்குள்ளே 15 பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கிறாங்க. தேடி பார்க்கக்குள்ளே அவங்க ரொம்ப அலைய வேண்டியிருக்குது. இந்த இலவச பஸ்ஸை கொஞ்சம் பொறுமையாக போகலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கொஞ்சம் பொறுமையாக போக சொல்லுங்கள். மக்களே, எப்படி இருக்கீங்க?